பிஹைண்ட் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏஎல்பி ஜோதிட ஆசிரியர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். லக்ன பலன்கள் தாங்க நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுவும் மீன லக்னத்துக்கான பலன்களை பார்க்க போகிறோம். லக்னம்னா என்ன? லக்னம் என்பது தான் நம்மளுடைய உயிர். அதுதான் நம்மளுடைய உடலின் ஆரம்ப புள்ளி அப்படிங்கிறது லக்னம் தான். ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா முதல்ல குறிக்கக்கூடியது லக்னம் தான். இந்த லக்னத்தில் இந்த குழந்தை ஜனனம் அப்படிங்கிறது தான் நம்ம ஜனனி ஜென்ம சௌக்யானாம் வர்த்தினி குல சம்பாதம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கியதே ஜென்ம பத்திரிகா. அந்த ஜென்ம பத்திரிகையில் பிரதானம் அப்படிங்கிறது லக்னம் தான். அந்த லக்னத்தை வச்சு தான் நம்ம வாழ்க்கையின் ஓட்டங்கள், எங்கே நம்ம பயணம் ஆரம்பிக்குது, எங்கே முடிய போகுது, என்ன நன்மைகள் இருக்குது, என்ன கஷ்டங்கள் இருக்குது, என்ன சாதகம் இருக்குது, என்ன பாதகம் இருக்குது அப்படிங்கிற அத்தனை நிகழ்வுகளும் நம்ம லக்னத்தை வச்சு தான் எடுத்துக்க போகிறோம். அதில் முக்கியமாக அட்சய லக்னம் உங்களுக்கு மீன லக்னமாக போகுது அப்படின்னா, இந்த அட்சய லக்னம் எதுக்காக நம்ம பார்க்கணும்? நம்ம பிறக்கும்போது ஒரே கால சூழ்நிலையில் நம்ம வாழலை. நம்ம பல இடங்கள் மாறிட்டோம் இன்றைக்கி. அப்போல்லாம் இந்த லக்னம் மாற்ற வேண்டிய அவசியமே ஏற்படலை. ஏன்னா அவங்க ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு பயணப்படலை. ஒரே ஊரில் இருந்தாங்க. ஒரே பழக்க வழக்கங்கள், ஒரே உணவு முறைகள், ஒரே கலாச்சாரங்கள் அப்படின்னு இருந்தாங்க. இன்றைக்கி அப்படி கிடையாது. இன்றைக்கி பல ஊர்களுக்கு ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், பயணிக்க ஆரம்பிச்சிட்டோம். கலியுகத்தில் ஒரு மாற்றம் தேவை. அது இந்த லக்னம் மாற்றம் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த லக்னம் நமக்கு ஒவ்வொரு 10 வருஷத்துக்கும் அந்த லக்னம் மாறிக்கிட்டே இருக்கும். அப்படி மாறக்கூடிய லக்னம் உங்களுக்கு மீன லக்னமாக இருக்குது. இதை நான் எப்படி எடுத்துக்கிறது? கூகுள் ப்ளே ஸ்டோரில் ஏஎல்பி அஸ்ட்ராலஜி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை போடும்போது அந்த 12 கட்டங்களில் ஏதாவது ஒரு கட்டத்தில் ஏஎல்பின்னு இருக்கும். அதுதான் உங்களுடைய லக்னம். அதில் மேலே லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய கார்னர் கட்டத்தில் ஏஎல்பின்னு இருக்குன்னா அதுதான் உங்களுடைய மீன லக்னம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இந்த மீன லக்னத்திற்கான பலன்களை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த பொதுவாக அந்த மீன லக்னம் ஆரம்பிச்சதுனாவே அவங்க சொந்தமாக தொழில் செய்யணும்னு தாங்க யோசிப்பாங்க. ஒரு 30 வயசில் மீன லக்னம் ஆரம்பித்தா கூட இந்த 30 வயசில் சொந்த தொழில் செய்யணும்னு அவங்க அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக இருப்பாங்க. ஆனால் நம்ம ஏஎல்பி ஜோதிடத்தில் என்ன சொல்லுவோம் தெரியுமா? மீன லக்னமா, சொந்தமாக தொழிலே செய்யாதீங்க. நீங்கள் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்க, அடுத்தவங்களை சாராமல் நான் இண்டிவிஜுவலாக ஒரு விஷயத்த பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா சர்வீஸாக பண்ணுங்கள். ஏதாவது ஒரு கவுன்சிலிங் ஆஃபீஸ் மாதிரி வைங்க, இல்லை அட்வைஸ் கம்பெனி மாதிரி வைங்க, இல்லை டீலர்ஷிப் ஏஜென்சி மாதிரி வைங்க, கம்யூனிகேஷன் மாதிரி வைங்க. அதுதான் உங்களுக்கு பலன்களை தரும். மற்றபடி நீங்கள் சர்வீஸ் இல்லாமல் நீங்கள் ஒரு பொருளை பயன்படுத்தி உருவாக்கி நீங்கள் அதை விற்பனை செய்கிறீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு சக்ஸஸ் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. முதலீடு போட்டு செய்யக்கூடிய தொழில் எதுவும் உங்களுக்கு சிறப்புகளை தராது. அதனால் இப்போ ஒரு டியூஷன் சென்டர் நடத்துகிறீங்க, ஒரு அகாடமி ஆரம்பிக்கிறீங்க, ஒரு டுட்டோரியல் காலேஜ் வைக்கிறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்குமா? ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கிறீங்க, ஒரு காலேஜ் ஆரம்பிக்கிறீங்க, ஒரு கோவில் வச்சுருக்கீங்க, இதெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்குமா? கண்டிப்பாக நல்லா இருக்குங்க. அதை தாண்டி நீங்கள் எதை பற்றியுமே யோசிக்காதீங்க. ஒரு பொருளை உற்பத்தி செஞ்சு நீங்கள் அதை பலன் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் மீன லக்னத்திற்கு கிடையவே கிடையாது. சரி, உங்களுடைய பேச்சு கொஞ்சம் கரடு முரடாக தான் இருக்கும். சரின்னு சொன்னதாக டப்புன்னு போட்டு பேசிட்டு வந்துடுவீங்க. ஆனால் அது அடுத்தவங்க மனசை கொஞ்சம் காயப்படுத்தக்கூடியதாக அமைஞ்சிடும். அதை பற்றியெல்லாம் நீங்கள் கேர் பண்ணிக்கவே மாட்டீங்க. நான் என்ன நினைக்கிறேனோ, நான் என்ன சொல்கிறேனோ அதுதான் கரெக்டு அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருக்குது. அது கண்டிப்பாக அது நல்லதாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஏன்னா மீன லக்னம் குருவுடைய லக்னம். நீங்கள் குருவாக தான் யோசிப்பீங்க. அடுத்தவங்களுக்கு தவறான ஒரு நிகழ்வுகளை நீங்கள் என்றைக்குமே சொல்ல மாட்டீங்க. அதே நேரத்தில் 2ஆம் இடம் செவ்வாயினுடைய வீடாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஃபோர்ஸாக நீங்கள் பேசுகிறது மற்றவங்களுக்கு பிடித்தம் இல்லாமல் போயிடும். ஏன் அதை இன்னும் கொஞ்சம் அமைதியாக சொல்லலாமே? எப்படி அமைதியாக சொல்ல முடியும்? அங்கே 2ஆம் இடம் செவ்வாய் இல்லை, அடிக்கிற மாதிரி தான் பேச்சே வரும். அதனால் அதில் நம்ம கொஞ்சம் மாற்றிக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக மாற்றிக்க முடியும். அது உங்களால் முடியும். அதை பயன்படுத்திக்கோங்க. கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆன்லைன் வர்த்தகத்தால் பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது. திடீர் நஷ்டங்கள் அப்படிங்கிறது இருக்குது. இந்த ஆன்லைன் ஸ்கேமில் இந்த மீன லக்னம் அதிகமாக மாட்டிக்கும். அதனால் மீன லக்னம் போகுது அப்படின்னா இந்த ஆன்லைன் வர்த்தகங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஷேர் மார்க்கெட்டு கண்டிப்பாக வேண்டவே வேண்டாம். அதே மியூச்சுவல் ஃபண்டு, ஃப்யூச்சருக்கான இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது பண்ணுறீங்கன்னா தாராளமாக பண்ணுங்கள். இடம் வாங்கலாமா, சொத்து வாங்கலாமா? கண்டிப்பாக வாங்கலாங்க. வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது கணவர் பேரில் வாங்கலாமா, அம்மா பேரில் வாங்கலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்விகள் அங்கே வந்துடும். நீங்கள் அம்மா பேர்லேயும் வாங்கலாம், மனைவி பேர்லேயும் வாங்கலாம், கணவர் பேர்லேயும் வாங்கலாம். அதுக்கான அமைப்புகள் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருக்குது. முக்கியமாக ரேவதி நட்சத்திரம் போகக்கூடிய காலகட்டங்களில் நிச்சயமாக ஒரு இடமோ வீடோ சொத்தோ வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக உண்டு அப்படின்னு சொல்லலாம். குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் இயல்பிலேயே உங்களுக்கு உண்டு. உங்களுக்கு பெண் தெய்வம் குலதெய்வமாக இருக்கும். அந்த பெண் தெய்வத்தினுடைய அனுகிரகத்தை பெறுவதற்கு அவங்கள மனசில் கண்டிப்பாக நினச்சிக்கோங்க, தினம் நினச்சிக்கோங்க.
தூங்கி எழுந்தவுடன் எல்லாருமே குலதெய்வத்தை இந்த இடத்துல கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. தூங்கி எழுந்தவுடன் குலதெய்வத்தை நினைக்கணும், படுக்க போகிறதுக்கு முன்னாடியும் குலதெய்வத்தை நினச்சிக்கிட்டு தான் படுக்கணும். அதுதான் நம்ம வாழ்க்கையில் எப்போதுமே நல்லது பண்ணக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அரசாங்க உதவிகளை அரசாங்கத்தில் லோன் போடுறீங்களா, உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிடும். ஆனால் அதே சமயத்தில் அரசாங்கம் மக்களுக்காக ஏதாவது ஒரு உதவிகள் செய்யுது அப்படின்னா அது உங்களுக்கு கிடைக்க லேட் ஆகும். அந்த அரசாங்கம் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகளில் நீங்கள் கொஞ்சம் ஒதுங்கிறது நல்லது. அரசியல் சம்மந்தமான தொடர்புகள் உங்களுக்கு வேண்டாம், அது உங்களுக்கு கஷ்டங்களையும் நஷ்டங்களையுமே ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. சரி, திருமண வாழ்க்கை உங்களுக்கு எப்படி இருக்குங்க? நீங்கள் அனுபவமாக இருக்கீங்கன்னா உங்கள் வாழ்க்கை துணை அறிவாக இருக்கும். அவங்க சொல்கிறத நீங்கள் கேட்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஆனால் அவங்க நீங்கள் சொல்கிறது உங்களுக்கு, நான் சொல்கிறத அவங்க கேட்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு இருக்கும். அதுவே உங்களுக்குள்ள ஒரு பிரச்சனைகளை உருவாக்கிடும். ஏன்னா அறிவு அனுபவம் எப்போதுமே அறிவும் அனுபவமும் ஒன்று சேரவே சேராதுங்க. ஆனால் அறிவும் அனுபவமும் ஒன்று சேர்ந்துருச்சுன்னா கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் சக்ஸஸ் பண்ணக்கூடியவங்களாகவே இருப்பீங்க. அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. ஒரு நேரம் அவங்கள பேச விடுங்க, ஒரு நேரம் நீங்கள் பேசுங்க, உங்கள் கருத்தை முன்வைங்க. ஆனால் அடுத்தவங்களை காயப்படுத்தாமல் முன்வைங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. அந்த செவ்வாய் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்ததுன்னா உங்கள் பேச்சினுடைய வலிமை அதிகமாகும். உங்கள் பேச்சு திறனாலேயே வருமானம் கூடும். அந்த செவ்வாய் நல்லா இல்லைன்னா தயவு செஞ்சு பேசவே பேசாதீங்க, பேச்சை குறைச்சிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. உங்கள் வாழ்க்கை துணை ரொம்ப அறிவாக அனுபவமாக ரொம்ப அழகாக, இப்போ ஒரு ஆர்கியூமெண்ட்டை நீங்கள் ஒரு சபையில் முன்வைக்கிறீங்கன்னா உங்களை விட உங்களுடைய வாழ்க்கை துணை அந்த சபையில் அழகாக முன்வைப்பாங்க, பாயிண்ட்டாக. அதனால் அதை கொஞ்சம் மதிப்பு கொடுத்து அவங்களுக்கும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். தீராத பிரச்சனைகள், எதிர்பாராத நிகழ்வுகள் உங்களுக்கு இளைய சகோதரத்தினால ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. தம்பி தங்கன்னு யாரையும் நம்பி பழகிடாதீங்க. அவங்களுக்காக உதவிகள் பண்ணணும்னு ஆசைப்படாதீங்க. முக்கியமாக சைன் அத்தாரிட்டி யாருக்காகவுமே போடாதீங்க. ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. டாக்குமெண்ட் சம்மந்தமான நிகழ்வுகளில் ரொம்ப கவனமாக இருங்க. ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறீங்கன்னா அந்த குறிப்பிட்ட கால அளவுக்குள்ளே இன்னும் நாள் இருக்கே அப்படின்னு கடத்தாமல் அந்த பர்டிகுலர் கால அளவுக்குள்ளே முடிக்க பாருங்கள். அதுதான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. இல்லைன்னா அது பிரச்சனைகளே அதிகப்படுத்தும். தேவையில்லாத வம்பு வழக்குகள் அப்படிங்கிறத உருவாக்கி கொடுத்துடும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக உங்களுக்கு பாக்கியம் நல்லா இருக்கா? இஷ்ட தெய்வத்தினுடைய அனுகிரகம், இஷ்ட தெய்வத்தினுடைய பேரை நீங்கள் சொல்கிறதே உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இஷ்ட தெய்வமாக நீங்கள் முருகனை மனசில் நினச்சிக்கிட்டிங்கன்னா அது ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை தரக்கூடியதாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் வாய்ப்பு இருந்தால் கழுகுமலை முருகன் கோவிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க. அது உங்களுக்கு இன்னும் ரொம்ப பெஸ்ட்டான ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தும். பழனி மலையும் கழுகு மலையும் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடிய இடங்களாக முருகன் ஆலயங்களாக இருக்கும். அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அதனால் சொந்தமாக தொழில் செய்யாதீங்க. சொந்தமாக செய்யணுன்னாலும் கமிஷன் பேஸில் பண்ணுங்கள். சர்வீஸ் ஓரியன்டாக பண்ணுங்கள். அதுதான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு உயர்வான இடத்தை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம். நிறைய சாதனைகள் செய்யக்கூடிய ஒரு ராசி லக்னம்னா அது மீன லக்னம். அந்த மீன லக்னத்துக்கு அந்த குருவுடைய அனுகிரகம் இயல்பிலேயே இருக்குது. அப்படிங்கிறதுனால குருவாக நீங்கள் உங்களை மாற்றிக்கிறீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். இன்னும் மேலும் மேலும் உங்கள் வாழ்க்கையில் நிறைய நல்ல பலன்கள் நடக்கணும் அப்படின்னா வியாழக்கிழமை அன்னைக்கு தட்சிணாமூர்த்தியை மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. தட்சிணாமூர்த்தியின் வடிவமாக இருக்கக்கூடிய சிவபெருமானை வணங்கி வாருங்கள். கண்டிப்பாக நல்ல பலன்கள் நிறையவே ஏற்படும். மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.